அவருக்கு பணிகளை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த மகாராஜ சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்திருப்பார் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவர்களே. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை ஒரு இடத்துல பெறுகிறார். இந்த நாட்டில் இந்த பண்பாட்டையும் நேசிக்கூடிய, இந்த பண்பாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய நாம் இந்த பண்பாட்டை விட்டு விலகி வேறு ஒருவருக்கு செல்லும் என்று சொன்னால் நம்ம எண்ணிக்கையில ஒரு நபர் குறைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கூட்டத்தில் நமக்காக ஒரு எதிரியை உருவாக்கி விட்டோம் என்பதுதான் அர்த்தம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரியவில்லை. நம்ம கூட்டத்தில் இருந்து கிறிஸ்துவராகவோ முஸ்லீமாகவோ யாராவது ஒருவர் மதமாறி விட்டார் என்று சொன்னால் நம்ம கூட்டத்திலிருந்து ஒரு எண்ணிக்கை குறைந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. அவர்கள் இந்த தேசத்திற்காக, இந்த தர்மத்திற்காக எதிரானவர்கள், அவர்கள் எதிராக செயல்படுவார்கள், அவர்கள் எதிரிகள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆக சகோதர சகோதரர்களே, இருக்கக்கூடிய பெரியவர்களே, கோவில் பூசாரிகளே, ஒரு காலம் தன்னுடைய பகுதிகளை மதமாற்றத்தை அனுமதிக்க கூடாது. அதுக்குதான் அந்த தீபமுத்தி அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கோவில் முறையை சொல்லிக் கொடுக்கணும், உறவு முறையை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்கள் வழங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே அருமையாக நம்ம தீபமுத்தி அவர்கள் சொன்னார். அதனால நம்ம அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதே போல சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன், ஒரு இளைஞர், குழந்தைகள் தேசபக்தி மிக்கவர்களாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். சொன்னாலே சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னோடனே தம்பி ஒரு கூட்டத்தில் ஒரு விஜயம் சொல்லிட்டாப்ல. அந்த அளவுக்கு தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறு சொல்லித்தரோம். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இது இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் செய்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வீர தீர வரலாறுகளை தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் வரலாறு படிக்க முடியும். விஜயை பத்தி பேசினா வரலாறு படிக்க முடியாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டுல 5 வக்கீலாவே, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படி தன்னை பெருமையா பேசிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்து அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றே, நான் படிப்பேன், நல்லா படிப்பு, பெரியா வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சின்ன வயதிலேயே என்னுடைய படிப்பும், என்னுடைய பதவியும், என்னுடைய பணியும், என்னுடைய மக்கள் பணியும் நான் மிகப்பெரிய தலைவனாவது இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ்க்கு நிகராக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திர பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவை பட்டப்படிப்பவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. இருக்கு அப்படின்னா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றுறது, அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டுட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அப்படிப்பட்ட வரலாறு பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மருந்து மரத்திற்காக உயிர் விட்டவர்கள் மருந்து சகோதரர்கள் அந்த நாட்டுல, அதுக்காக இந்த மருந்து மரத்தை காப்பதற்காக மருந்து நாடு அப்படி மாமன்னர் மருந்து போட்டிய காலகட்டத்துல அதுபோல நம்ம இயற்கையாளர்களுடைய குழந்தைகள் வழிபாட்டுகளை